இப்போ நம்ம போன வீடியோலலாம் பார்த்தது சில டேக்ஸு ஐ ஃப்ரேமு நிறைய இது பார்த்தோம். நிறைய எக்கச்சக்கமான டேக்ஸ் பற்றி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் HTML போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்ம் டேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது HTML அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு இன்புட்டை எப்படி யூஸர்கிட்டேருந்து வாங்குறதுன்றதுக்கு தான் கொண்டு வந்து தான் அந்த ஃபார்ம் டேக்ஸ்ன்றது. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வெப்சைட்னாலே ஃபார்ம் டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு வெப்சைட்னாலே யூஸர்கிட்டேருந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக உருவாகிட்டே இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிஸ்டமுக்கு ஒன்று முக்கியமாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும். HTML ஸ்ட்ரக்சர் வந்துடும் விசுவல் ஸ்டுடியோக்குள்ளே. பாடிக்குள்ளே நம்ம ஃபார்ம் டேக்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் தான். ஓப்பன் க்ளோஸ் ஃபார்ம் டேக் அந்த இது போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ட்ரு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம ஒரு யூஸர்கிட்டருந்து என்ன வாங்குவோம்னா அவங்களோட நேம் வாங்குவோம். நேமுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த நேமோட அந்த லேபிள் வாங்குறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டேக்கு லேபிள் டேக் தான். லேபிள் டேக் என்ன கொடுக்கலாம்? நேம்னே கொடுத்தலாம். நெக்ஸ்ட்டு இன்புட். நேமில் இன்புட் என்ன வேணுன்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது வந்து இன்புட் தான் நம்ம கொடுப்போம். டைப் வந்து நேம் கொடுத்துட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இன்புட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஹெட்டிங் நம்ம போட்டுக்கிறோம். ஹெட்டிங் வந்து H6 ஹெட்டிங்கில் கிரியேட் கூட போனோம்னா கஸ்டமர் ஃபீட்பேக் ஏதோ ஒன்று சம்திங் ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று ஒரு வெப்சைட்டில் ஏதோ ஒன்று ஒரு நீடுக்காக ஒரு டைட்டிலுக்காக நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்த்தோம்னா கோட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ H6னால இங்கே வந்து உங்களுக்கு சின்னதாக கட்டுது. இப்போ வந்து இந்த H6 வேணாம், H1ன்னு மாற்றிடலாம். கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக் ஃபார்ம் அந்த மாதிரி இப்போ நேமில் நம்மளுக்கு காமிச்சிருச்சு. நேமில் நமக்கு இங்கே வந்து இன்புட் காமிச்சிருச்சு. இங்கே வந்து நம்ம பிரேக் டேக் கொடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து நமக்கு வந்து சைட் பை சைடில் வேணாம், நமக்கு வந்து கீழே காமிச்சா போதும் அப்படின்றதுக்காக பிரேக் டேக் கொடுத்தோம்னா நேம் கீழே காமிச்சிடும். டபுள் பிரேக் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் நீட்டாக காட்டும். இப்போ நேம்ன்றது இங்கே காட்டுது. ஒன்றும் இல்லை. இப்போ நேமில் வந்து டிஃபால்ட் வேல்யூவும் நம்ம கொடுத்துக்கலாம். அது எப்படின்னா ப்ளீஸ் என்டர் யுவர்ஸ் நேம் சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர்ஸ் நேம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வேல்யூ காட்டும். நீங்கள் இங்கே வந்துட்டு உங்கள் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்ரார் இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டிசைன் மட்டும் தான். இது ஒர்க் ஆகுறதுலாம் வந்து அது வந்து பேக் எண்டை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஜஸ்ட்டு HTML வச்சு ஒரு பேஸ் கொண்டு வரும். பேஸ் மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபார்மோட பேஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கு எப்பயும் போல் நேம் வந்து நேம் தான். லேபிள் வந்து நம்ம லேபிள் எப்போவுமே நம்ம என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். டைப் வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கணும். வேல்யூ தேவையில்லை. இப்போ கண்ட்ரோல் சேவ் கொடுத்து அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் ஆயிரும். உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த டாட் சிம்பிள் தான் காட்டும். ஏன்னா நீங்கள் டைப் வந்து பாஸ்வேர்டு டைப்பில் வேணும்னு கேட்டிருக்கீங்க, அதனால் அப்படி உங்களுக்கு காட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மில் என்னென்ன இருக்கும், ஒரு வேரிய செலெக்ஷன் இருக்கும். அந்த செலெக்ஷன் எப்படின்னா இப்போ நார்மலாக செலக்ட்னு கொடுத்துட்டு செலக்ட்குள்ளே ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்கும். ஏன்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணும் அப்படின்றத அங்கே நம்ம க்ரியேட் பண்ணி ஆகணும். ஆப்ஷன் இந்த ஆப்ஷனே வந்து ஒரு 4-5 வெரைட்டியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லேபிள்ன்றது லேபிள் வந்து அகமது டுட்டோரியல்னு கொடுத்துட்டு இங்கே ஆப்ஷனில் வந்து HTML CSS JavaScript React
இதை வந்து நம்ம இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அகமது டியூட்டோரியலில் என்னென்னது நமக்கு கிடைக்குது, HTML, CSS, JavaScript, React இந்த மாதிரி 4 விஷயம் கிடைக்குதுல்ல, அதை தான் வந்து இங்கே நம்ம செலக்ட் ஆப்ஷனாக கொடுக்குறோம். ஃபார்ம்ஸில் இது ஒரு வெரைட்டி. வேறு என்ன வெரைட்டி நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு யூசர், அந்த யூசர் வந்து மேலா ஃபீமேலான்னு பார்ப்பீங்கல்ல, அதுக்கு என்ன கொடுக்குறோம்னா இங்கே வந்து ஜெண்டர் லேபிள் வந்து ஜெண்டர்னு கொடுத்துட்டு இங்கே வந்து இன்புட் டைப்பில் வந்து ரேடியோ வந்து இன்புட் வேல்யூ ஜெண்டர்னு கொடுத்துட்டு இங்கே வந்து 3 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேல்யூ இங்கே வராது, இங்கே வேல்யூக்கு பதிலாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே வந்து நேம்னு வரும். அந்த நேம்ன்றது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த நேம்ன்றது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஜெண்டர்னால் என்ன வரும், உங்களுக்கு கண்ட்ரோல் சேவ் அழுத்தினோன்னே மேல் ஃபீமேல் அதர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி, இங்கே வந்து தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னா இங்கே லேபிள்ன்ற இடத்துல இங்கே பிரேக் சிம்பிள் போடாமல் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் லேபிள் பக்கத்துலேயே வரும். உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து ஜெண்டர் வந்து மேல், ஃபீமேல், அதர்ஸ் இப்படி உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த ஜெண்டர்ன்றது பிரேக்கில் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் சேவ் கொடுத்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எண்ணில் போட்டிங்கன்னா கூட இன்னொரு டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா பார்க்க நல்லா தெரியும். அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தெரிஞ்சில்ல, அது வந்து இங்கே பின்னாடி போட்டிங்கன்னா இன்புட் முன்னாடி கொடுத்துட்டு லேபிள் வந்து பின்னாடி போட்டுக்கலாம். கொஞ்சம் டிசைன் நமக்கு நல்லா தெரியுறதுக்காக, ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக அது மாதிரி பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேல், ஃபீமேல், அதர்ஸ். ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறோம்னா, இப்போ என்னோட நேம் கொடுக்குறோம்னா ஒன்று பாயாக இருக்கணும், கேர்ளாக இருக்கணும், இல்லைனா அதர்ஸாக இருக்கணும். இப்போ 3மே டிக் ஆகுது. அப்போ இது ராங் தானே, இந்த ஃபார்ம் ராங் தானே நினைக்கலாம். அதுக்கு தான் இங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த நேமில் நம்ம மேல் ஃபீமேல் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது தப்பு. நேம் வந்து அந்த நேம் குரூப் பண்ணுறதுக்காக, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஜெண்டருக்காக நம்ம இது உருவாக்கியிருக்கோம் இந்த ரேஷியோ அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம வந்து 3க்குமே நம்ம நேம் வந்து ஜெண்டர்னு கொடுத்தோம்னா இந்த 3ஐயும் நம்மளுக்கு குரூப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா இந்த ஜெண்டரில் ஒன்று தான் கிளிக் பண்ண முடியும். உங்களால் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜெண்டரில் ஒன்று தான் கிளிக் பண்ண முடியும், மற்ற இந்த 2 சேர்த்து கிளிக் பண்ண முடியாது. இதுதான் வந்து இந்த ஜெண்டர் எப்படி வந்து ஒரு நேமுக்கு நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு ஃபார்மில் HTML டிசைனில் எப்படி பண்ணிக்கலான்றதுக்கான ஒரு சிம்பிள் உதாரணம். இதுவே வந்து செக் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் சேம் இப்படி இதே தான், சேம் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். சேம் நீங்கள் இந்த ரேஷியோ பட்டனே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல லேபிளில் வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஒர்க்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று எனக்கு பார்ட் டைம் வேணும், இல்லை ஃபுல் டைம் வேணும், இல்லை அதர்ஸ் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒர்க்கு இப்போ ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் போடுறேன். இது எல்லாமே ஒரே ஃபார்முக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் வரும், அதை நீங்கள் கலெக்டிவாக இங்கே படிச்சுக்கலான்னு. ஐ நீடு ஒர்க்கு ஒர்க் இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இங்கே டைப் வந்து செக் பாக்ஸ்னு கொடுத்துட்டு இங்கே நேம் வந்து ஒர்க்குக்காக தானே கொடுக்குறோம், ஒர்க். இப்போ இங்கே வந்து பெர்மனண்ட் ஃபுல் டைம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், பார்ட் டைம்
அப்புறம் ஃபுல் டைம், பார்ட் டைம், இன்னும் என்ன கொடுக்கலாம், அதர்ஸ்னே கொடுத்துக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமைக்கி இங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஐ நீட் ஒர்க்ஸ். இப்போ இங்கே வந்து செக் பாக்ஸுக்கும் ரேடியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே வந்து ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எனக்கு ஃபுல் டைம் ஜாபும் இருந்தாலும் பரவாயில்ல, பார்ட் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதர்ஸ் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை ஒர்க்கு தான். அதனால் மூணையும் நீங்கள் கிளிக் பண்ணி மூணுமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். இங்கே ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும், இங்கே நீங்கள் மூணுமே கொடுத்துக்கலாம். அதான் வந்து இதுக்கு உண்டான உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்மில் என்ன இருக்கும், நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்மில் டேட் இருக்குமா, லேபிள் வந்து டேட்டு, இன்புட் டைப் வந்து டேட்டு, அவ்வளோதான். வேல்யூலாம் தேவையில்லை. எடுத்துகிட்டு கண்ட்ரோல் சேவ் கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட் உங்களுக்கு டேட் ஃபீல்டு காமிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த காலண்டர் டைப் கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த காலண்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகிடும். டேட் என்ன டேட்டு அப்படின்றது. நெக்ஸ்ட்டு டேட்டுக்கு நெக்ஸ்ட்டு வேறு என்ன தேவைப்படும், கலர்ஸ் தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. கலர்ஸ் வாட் வுட் யூ லைக், இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் கொடுத்தோம்னா இப்போ இதில் லேபிளோடு சேர்த்துப்போம். லேபிள், இப்போ லேபிளில் என்ன போடுறோம்னா ஐ லைக் கலர், கலர் வந்து டைப் வந்து கலர்னு கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து இங்கே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா கலர்ஸ் நம்ம செக் பண்ணி இங்கே வந்து நம்ம நம்பர் கொடுத்து ஆர்ஜிபி முறையில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெக்ஸகன் முறையில் இங்கே வந்து அந்த நம்பரோட ஹெக்ஸகன் நம்பர் என்னென்னு இங்கே ஆஸ் நம்பர் என்னென்னு கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து நார்மலாக இந்த டிஃபால்ட் கலரு நேம் ஈக்குவல் டு பர்பிள் வேணாம், க்ரீனே இருக்கட்டும். க்ரீன் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக க்ரீனில் தான் இருக்கும். நார்மல் கலரே உங்களுக்கு க்ரீனில் தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு அங்கே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இங்கே வந்து எல்லோ கொடுத்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து இங்கே நேமில் வேல்யூ அது தப்பு பண்ணிட்டோம், அதனால எல்லோ கலர் நம்மளுக்கு காமிக்கல. இங்கே வந்து இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் இருக்கும். வேல்யூ எல்லோ. சரி, என்னென்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன். இங்கே உங்களுக்கு நார்மலாக எல்லோ தான் காமிக்கணும். டிஃபால்ட் வேல்யூவா இல்லை இதுக்கு வேறு எதுவும் எல்லோ வேல்யூ சம்திங் இருக்கான்னு பார்க்குறேன். ஆனால் கலர்ஸ் வந்து இப்போ தான் கொடுக்கும். நீங்கள் டைப் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வந்துடும். வேறு என்ன நம்ம மிஸ் பண்ணுறோம், டெக்ஸ்ட் ஏரியா மிஸ் பண்ணுறோம்ல. டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நார்மலாக டெக்ஸ்ட் ஏரியானே போட்டலாம். டெக்ஸ்ட் ஏரியாலாம் காலம் ரோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிடும். இங்கே வந்து டைப் சம்திங் அது சொல்லி நம்ம உள்ள இன்புட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். காலம்ஸ் ரோஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அங்கே கொடுத்துக்கலாம். இங்கே மேலே லேபிள் கூட இங்கேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். ரிமார்க்ஸில் டைப் சம்திங் ஏதோ ஒன்று நம்ம டைப் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக கூட வச்சுக்கலாம் அந்த கண்டென்ட்டை. இது வந்து நார்மலாக நம்ம கொடுத்த ரோக்கு எவ்வளோ வேணால் டைப் பண்ணிகிட்டே போகலாம். இவ்வளோ ரோஸ் இவ்வளோ காலம்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணிகிட்டே போகலாம். இதுதான் வந்து இந்த இதில் ரிமார்க்ஸில். நெக்ஸ்ட் வந்து ஃபைல்ஸ் ஒன்று இருக்குது, அதுவும் வந்து இன்புட்டில் தான் வரும் உங்களுக்கு. நேமில் வந்து சூஸ் த ஃபைல்னு கொடுத்துட்டு இங்கே டைப்பில் வந்து ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வேல்யூஸ்லாம் கொடுக்க தேவையில்ல. இது பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ரெஃபர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் காமிச்சிடும். இந்த சூஸ் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள ப்ரௌசருக்குள்ளே போய் எந்த ஃபைலை சூஸ் பண்ணணுமோ அந்த இது ஓப்பன் ஆகும். ஆனால் இங்கேருந்து நம்ம அப்லோட் பண்ணி பார்த்துக்க முடியுமானா பார்த்துக்க முடியாது. இது ஒரு டிசைன் தான். இது உள்ளே போகும், இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ப்ரௌசருக்குள்ளே போகும். எங்கே போய் செலக்ட் பண்ணுறதுன்னு சூஸ் த ஃபைல்னு சொல்லி நம்ம நோ ஃபைல் சூஸன் போய் 10th மார்க் ஷீட் நம்ம என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்றது இங்கே வந்து ஜேபிஜியில் 10th மார்க் ஷீட்டை நான் இங்கே சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத காமிச்சிக்கலாம். வேறு என்ன மிஸ் பண்ணியிருக்கோம், இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்ம்ஸுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே பார்த்தாச்சு.
நம்ம இப்போ மிஸ் பண்ணியிருக்கோம்னா அது ஒன்றே ஒன்று தான். கடைசியில் ஒரு பட்டன் மாதிரி நம்ம ஒரு ஃபார்மில் எப்போவுமே ஒரு பட்டன் பார்ப்போம். அதுவும் நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். இங்கேயும் பிரேக் வந்து டபுள் கொடுத்தா தான் அந்த பட்டன் வந்து கீழே கொஞ்சம் இறங்கி, இல்லைன்னா அதே லைனில் காட்டும். இங்கேயும் பிரேக் கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது வந்து சப்மிட் டைப் வந்து சப்மிட். ஏன்னா பட்டன் வந்து மேக்ஸிமம் நம்ம சப்மிட் தான் கொடுப்போம். அதனால் இன்புட் வந்து சப்மிட்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சப்மிட் பட்டன் ஒன்று கிடைச்சிடும். இந்த ஃபைல் வந்து நேம், பாஸ்வேர்டு, செலக்ட் சூஸ் பண்ணுறது, அப்புறம் ரேடியோ ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். இது வந்து செக் பாக்ஸ் மல்டி செலக்ட் பண்ணிக்கலாம். இது டேட் வந்து உங்களுக்கு கேலண்டர் வியூவில் கட்டுறதுக்கு. இது வந்து உங்களுக்கு கலர்ஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு கலர் செலக்ட் பண்ணணும்னா கொடுத்துக்கலாம். இது வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு. இது வந்து ரிமார்க்ஸ், உங்களுக்கு வந்து மல்டிபிள் காலமில் ரீசன், அதாவது உங்களோட இஷ்யூ டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வந்து ரிமார்க் பண்ணுறதுக்கு. இது வந்து சப்மிட் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் பேக் எண்டில் சேவ் பண்ணுறதுக்கு. அந்த பேக் எண்ட் வந்து நம்ம இன்னும் போல, இது வந்து டிசைன் மட்டும் தான். இந்த பேக் எண்டில் வந்து பல வேலை பார்ப்பாங்க. அது வந்து PHP இல்லை Node.js, பைத்தான், ஜாவா வச்சு இந்த மாதிரி பேக் எண்டை வச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணுவாங்க. அது இப்போ நமக்கு தேவையில்லை. இன்னும் HTML ஃபார்ம்ஸ் என்னன்னா இவ்வளோ தான், ஜஸ்ட் இவ்வளோ தான். ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நம்ம இதிலே பார்த்துருப்போம். எல்லாம் ஒரு இன்புட், ஒரு லேபிள், ஒரு இன்புட், ஒரு லேபிள். லேபிளில் ஃபுல்லாக அது என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்புட்டில் ஃபுல்லாக அதோட வேல்யூவை நம்ம எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றத காட்டியிருப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இவ்வளோ தான். இதுதான் வந்து ஒரு HTML ஃபார்முக்கு உண்டான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், நீட்டாக இருக்கும். இது வந்து CSSலாம் கொண்டு வந்தோம்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். CSSலாம் கொண்டு வந்தோம்னா அழகாக டிசைன் பண்ணலாம், கலர்ஸ் பண்ணலாம், லுக் லைக் கொடுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு HTML வச்சு என்ன பண்ணலான்றத ஒரு பேசிக். இது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன டவுட், சந்தேகமாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இஷ்யூவை நான் வந்து கமெண்ட்டில் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாய்.